அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃபா மர்ரா. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் ஆரோக்கியத்தோடும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழும். ஏராளமான மக்கள் இலங்கையில் அந்த நாடு வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட வெள்ள பிரளயத்திலிருந்து, புயல் மலையிலிருந்து அந்த இலங்கை போன்ற கடலோர பகுதியுடைய மக்களை அல்லாஹ் நீ பாதுகாப்பு செய்வாய் ரஹ்மானே. அது மாதிரி மிகப்பெரிய சோதனையிலிருந்து அனைத்து மக்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பு செய்வாயா. ஏராளமான மக்கள் துவா சொல்லியிருக்கின்றார். ஏராளமான மக்களுடைய அனைத்து தேவைகளும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தாக்கி தருவாயா. ஆமீன். இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், கணவன்மாருடைய பேச்சை மனைவி கேட்கக்கூடாத 7 இடங்கள். அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لو كنت آمرا أحدا أن يسجد لي أحد لأمرأة لزوجها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வர கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம். அதாவது கணவன் மனைவி குடும்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ முகப்பத்தான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த மாதிரி உண்டான குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் அவ்வளோ ஒரு சொர்க்க வாழ்க்கையா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் ஆக்கி அறிவானா. ஆமீன். சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், கோபம் இல்லாமல், குடும்பமான எல்லாம் வரும். வீட்டுக்கு வாசப்படி தான். ஆனால் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அதை நேரத்துக்கு அப்படியே சரி செய்து சமாளித்து விட்டு கொடுத்து நம்ம அழகான முறையிலே பாசத்தோடும் பிரியத்தோடும் எப்படி நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்களோ, வாழ்ந்து சென்றாங்களோ, அது மாதிரி நாமும் குடும்பங்களை ஒரு சிறப்பான குடும்பங்களாக அல்லாஹ் நம்ம குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக. அதிலே பெண்கள் ஆண்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனைவிமார்கள் அல்லாஹ் ரசூல் மார்க்கத்தை அளித்து கடமையான வேலைகளை செய்ய வேண்டும். யாருக்கு என்று பார்த்தா கணவன்மார்களுக்கு தான். மனைவி கணவன்மார்களுக்கு தான். அடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க. அது மாதிரி கணவரும் அல்லாஹ் ரசூலு பெற்றோர்களுக்கு அடுத்து மனைவி தான் அடுத்தது அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது. அதே மாதிரி மனைவிக்கு அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து அவங்களுடைய பெற்றோருக்கு அடுத்து கணவருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய, பேச்சுகளை கேட்கக்கூடிய அவ்வளோ அன்னன்யமான முறையிலே அவங்களுக்கு கடமையான முறையில் செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில செயல்கள், அதாவது மனைவிமார்கள் கேட்கக்கூடாத சில இடங்கள் இருக்கிறது. கணவன்மார்கள் அவ்வளோக்கு நேசித்து கணவன்மாருடைய அமலெல்லாம் பணிவிடை செய்யக்கூடிய மனைவி கடமையாக இருந்தாலும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுவாங்க, லோ குந்து ஆமிரன் அஹதன் லி அயஸ்ஜுதலி அஹதன் இம்ரஅத்தலி ஜௌஜிஹா. அதாவது உலகத்தில் சுஜூத் செய்வது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சுஜூத் செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ் ஒரு கால் ஒருத்தருக்கு சுஜூத் செய்யலாம் உலகத்தில் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்ய சொல்லியிருப்பேன். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. சொல்லியிருப்பேன் என்று அவன் அல்லாஹ் சொல்லியிருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். அப்போ அந்த அளவுக்கு மனைவி கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்திலே, அவங்களுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு பொறுப்பாகவும் கடமையாக இருக்கிறது. அது மாதிரி கணவருக்கும் மனைவியினுடைய பேச்சுகளையும் அவங்களுடைய பணிவிடம் செய்வதற்கும் கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சில விஷயங்கள் கணவன்மார் சொல்லக்கூடிய
அந்த சொற்களில் ஏற்று நடக்கக்கூடாத சில இடங்கள் மனைவிமார்களுக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்தாங்க. அப்படி ஒரு 7 விஷயங்கள் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அதான் நீ தலைப்பு. நல்ல முறையில் நீங்கள் கேட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்துள்ள குடும்பங்களாக, நம்முடைய சந்தோஷமான குடும்பங்களாக, அந்த இதெல்லாம் குடும்பத்தில் அறிந்து கணவன் மனைவி குடும்பங்களை அறிந்து சண்டை சச்சரவு இல்லாமல் வாழலாம். அதுதான் அந்த நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த அந்த செயல்கள்லாம் படித்து நாம குடும்பத்திலே அந்த மனைவிமார்கள் கேட்காத நேரம் பொழுது கேட்காம இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி அல்லாஹ்வுடைய சொல்லு அதனால் கேட்குறேன்னு சொல்லி பொருத்தப்பட்டு வாழக்கூடிய குடும்பங்களாம். அதுதான் எனக்கு நோக்கமாக இருக்கிறது. 1வது, ஒரு மனைவி நான் அவுரத்தெல்லாம் மறைச்சிட்டு நான் வெளியே போவேன், பர்தா போட்டு வெளியே போகிறேன் சொல்லும் போது கணவர் ஏன் பர்தாலாம் போடக்கூடாது, அவுரத்து மறைக்காம தான் போகணும், அரைகுறை ஆடையில் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அந்த மனைவி அந்த கணவனுடைய சொல்லு கேட்கக்கூடாது. காரணம் சொன்னால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை அவுரத்தை மறைச்சு தான் வெளியே போகணும், பர்தா போட்டு தான் வெளியே போகணும். பர்தான்னு சொன்னால் அவுரத்து சொன்னால் பெண்களுக்கு முகமும் கைகளும் மட்டும் வெளியே தெரியலாம். அது மாதிரி உடனே உடகை சாரியானாலும் சரி, சுடுதாராக இருந்தாலும் சரி, பர்தாவாக இருந்தாலும் சரி, முகமும் கையும் வெளியே தெரிவிக்கக்கூடிய அளவில் சாரி கொடுத்துறாங்க. அது இடையெல்லாம் உடம்பு வெளியே தெரியாத மாதிரி சேலை கட்டிட்டு நம்ம ஜாக்கெட்டெல்லாம் நல்ல பெரிய பெருசான ஃபுல் கை ஜாக்கெட்டு, வயிறு தெரியாமல் நல்லா ஃபுல் ஜாக்கெட் அடித்து சாரி கொடுத்தாலும் சரி, அது மாதிரி சுடுதாறு போடுகின்றார்கள் அவங்க நல்லா மறைச்சு நல்ல முக்காடு போட்டு முகம் கை மட்டும்தான் தெரியுது. அப்படி பெண்களுக்கு வெளியே போகலாம். ஆனால் கணவன் என்ன சொல்கிறாரு, நீ அவுரத்து மறைச்செல்லாம் வரும், அரைகுறை ஆடையில் வரலாம், அப்படி வரலான்னு சொல்லி சொன்னோம். ஒரு கணவர் மனைவிட்ட சொன்னால் மனைவி கேட்கக்கூடாது. இது 1வது நோ சொல்லக்கூடிய இடம். மனைவி கேட்கக்கூடாத ஒரு இடம் இது 1வது இடம். 2வது இடம், மனைவி பரதான தொழுகை தொழுகிறார் அல்லது பரதா நோன்பு வச்சிருக்கிறார். அப்போ ஒரு கணவர் சொல்கிறார், நீ இது பரதா நோன்பு வைக்கக்கூடாது, ரமலான் மாதம் பரதா நோன்பு, மனைவி நோன்பு வச்சுட்டு இருக்காங்க மனைவி, அப்போ அதான் நோன்பு வைக்கக்கூடாது. பரதா நேர தொழுகை, நுகர் நேர தொழுகை, பஜ்ர் நேர தொழுகை, பரத தொழுகை மனைவி தொழுதுட்டு இருக்காங்க, நீங்களாம் தொழுகக்கூடாது, கணவர் சொன்னால் கேட்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார். இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார். இது 2வது செய்தி. 3வது செய்தி, பெண்களுடைய அசுத்தமான மாத தீட்டுடைய நேரங்களில் குடும்பத்தில் ஒன்று சேரக்கூடாது. கணவன் மனைவிக்கு வீடு கூட கூடாது. அந்த நேரத்திலே கணவர் வீடு கூடலாம் என்று சொல்லும் போது மனைவி அது கூடாது, அனுமதிக்க கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன்னு அனுமதிக்க மாட்டேன் என்று மறுக்க வேண்டும். இது 3வது மறுக்கக்கூடிய இடமாக இருக்குது. ஹைது நிஃபாஸ் நேரங்களில் நம்ம வீடுகளை கூடக்கூடாது. அந்த நேரத்தில் கணவன்மார் சொன்னாலும் மனைவிமார் கேட்கக்கூடாது. மூணாவது கேட்கக்கூடாத இடம். 4வது இடம் மனைவி கேட்கக்கூடாத 4வது இடம், கணவன்மார் சொல்லக்கூடிய சொல்லுகளை கேட்கக்கூடாத இடம் 4வது இடம் என்னன்னு சொன்னால் பரதான குழி குளிக்கக்கூடிய நேரத்தில், பரதான குழி ஹைதுடைய நிஃபாஸுடைய நம்ம வீடு அப்புறம் குளிக்கக்கூடிய அந்த பரதான குழி, அந்த பரது குளிக்கக்கூடிய நேரத்தில் குளிக்க வேண்டாம் என்று தடுப்பது, கணவன்மார் தடுத்தார் என்று சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது. சீக்கிரமாக குளித்து சுத்தமாகணும். இதுவும் கேட்கக்கூடாத இடத்துல 4வது இடமாக இருக்கிறது. 5வது இடம், மனைவி கணவனுடைய சொல்லு கேட்கக்கூடாத 5வது இடம் எது என்று சொன்னால், மனைவி அல்லாஹ் ரசூலுடைய இல்முகளை மார்க்க கல்வியில் படித்து கொண்டிருக்கிறார். தொழிலை பற்றி, நோவை பற்றி, வதுவை பற்றி, குடியை பற்றி, பரதான இல்முகளை பற்றி படிக்கிறார். தொழிலை பற்றி படித்து கொண்டிருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் கணவர் என்ன சொல்கிறாரு, இப்போ படிக்காத, நீ படிக்கக்கூடாது, மறுக்கல்வியை நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறான்னு சொன்னால், நம்ம அந்த நேரத்தில், அந்த படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம படித்து தான் ஆகணும். மார்க்க கல்வி ஒரு நேரத்தை படிக்கிறோம்னு சொன்னால், கணவர் படிக்க வேணும்னு சொன்னால் கேட்கக்கூடாது. மார்க்கல்விக்கு அவ்வளோ வழி, மார்க்கல்வி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லையே, வாழ்க்கை இல்லையே. அது குடியுடைய பலன் தெரிஞ்சால் தானே அது சுத்தமாக இருக்க முடியும். தொழுகு படித்து தெரிஞ்சால் தானே தொழுக முடியும். அப்போ அந்த மாதிரி பரதான மார்க்கல்வி படித்து கொண்டிருக்கிறார் மனைவி. அப்போ நீ படிக்காத, இல்மு படிக்காத சொன்னாலும் கேட்கக்கூடாது என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். அது மாதிரி மனைவி வீடு கூடுகின்ற பொழுது பின்துவாரம் வழியாக வீடு கூடுவது, இதுவும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய கலாச்சாரமாக இருந்தால் பல கெடுதியான செயலாக இருந்தாலும்
கேன்சர் அதிகமான வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று நிரூபணமாக சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோரும் அதை அங்கீகரித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய கெட்ட நோய் வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதனால அந்த மனைவி பின்தோரங்களிலே வீடு கூடக்கூடாது என்று ஒரு கணவர் சொன்னாலும் மனைவி அது கூடாது, அது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மறுக்க வேண்டும். அந்த இடத்துல கேட்கக்கூடாது, சொல்லி கேட்கக்கூடாது என்றும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்காக இருக்கிறது. இமாம் பெருமாக்குடைய கித்தாபில் எழுதி வைக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு மனைவி அவங்களுக்கு தங்கம் இருக்கிறனால, சொர்ணம் இருக்கிறனால, தங்க வெள்ளி இருக்கிறனால ஜக்காத்து கொடுப்பது கடமையாகிவிட்டது. மனைவி ஜக்காத்து கொடுக்குறாரு, எனக்கு ஜக்காத்து கடமையாயிடுச்சு, நான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு முன்னுக்கு வரும்போது கணவர் தடுக்கிறார். அப்பவும் அந்த சொல்லை மனைவி கேட்கக்கூடாது. இப்படி 7 விஷயமா நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்றாவது, அவுரத்து மறைச்சு வெளியிலே செல்லக்கூடிய மனைவிமார கணவர் தடுத்தாலும் அது கேட்கக்கூடாது, அவுரத்து மறைத்து தான் வெளியே செல்ல வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இவாதத்து செய்யக்கூடிய பரதான கடமையை செய்யக்கூடிய நேரத்திலையும் கணவர் தடுத்தால் செய்ய வேணும்னு சொன்னால் மனைவி கேட்கக்கூடாது. மூணாவது, ஹைது நிஃபாஸுடைய நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், வீடு கூடலாம் என்று சொன்னாலும் அதை கேட்கக்கூடாது. 4வது. 5வது, இல்மு படிக்கின்றார்கள், மார்க்க கல்வி படிக்கின்ற பொழுது கணவர் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கக்கூடாது. 6வது, வீடு விடக்கூடிய நேரத்தில் பிந்துவாரம் வழியாக வீடு விடுவது கூடாது என்று மனைவி தடுத்து கொள்ள வேண்டும், கேட்கக்கூடாது. 6வது. 7வது, ஜக்காத்து கொடுக்கிறார் மனைவிக்கு ஜக்காத்து கடமையாக இருக்குது. அப்போ அது கொடுக்கும்போது கணவர் தடுக்கிறார். அப்பவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த கணவனுடைய சொல்லி கேட்கக்கூடாது என்று இமாம் பெருமாள் எழுதுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலையெல்லாம் இல்மையெல்லாம் படித்து அதை அழகான முறையில் நம்முடைய குடும்பத்திலே ஏற்று நடந்து ஒருவருக்கொருவர் புரிந்து சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லோருடைய குடும்பங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களுடைய குடும்பத்தை போன்று நல்ல இம்மை மறுமை சொர்க்கத்தில் ஒன்று சேரக்கூடிய குடும்பங்களாக வல்லோன் அல்லாஹ் நம் மனைவிகளையும் நம்முடைய குடும்பங்களையெல்லாம் நல்ல சாலிகான குடும்பங்களாக, நம்முடைய மக்களையெல்லாம் சாலிகான மக்களாக அல்லாஹ் ஆக்கி அல்விவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.